ஆறாவது அமல் சபருக்கு, பொறுமைக்கு. என்ன பொறுமை? ஆறாவது மாளிகை யாருக்கு தெரியுமா? சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான் மலக்குகளை பார்த்து, எப்ப ஒரு அடியானுடைய ஒரு பிள்ளைய அல்லாஹ் மௌத்தாக்குறான். எங்கட பிள்ளைய மௌத்தாயிட்டு, எத்தனையோ பிள்ளைகள் மௌத்தானவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க சந்தோஷப்படுங்க இந்த ஹதீஸ வச்சு. அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்கிறானாம், எனது அடியானுடைய பிள்ளைய கொண்டந்துட்டீங்களே, கபல்தும் வலத அப்தி. மலக்குகள் சொல்றாங்க, ஆம் யா அல்லாஹ் கொண்டந்துட்டோம். அல்லாஹ் சொல்றானாம், கபல்தும் சமரத ஃபுஆதி, அவருடைய ஈரக்கொலைய, உள்ளத்துடைய அந்த பழத்தை, என்ன அவருடைய அவ்வளோ இரக்கமுள்ள ஒன்றை கொண்டந்துட்டீங்களே. மலக்குகள் சொல்றாங்களா, ஆம் யா அல்லாஹ். அல்லாஹ் கேட்கானாம், மாதா கால அப்தி, என் அடியான் என்ன சொன்னான்? அப்ப இந்த பிள்ளைய மௌத்தாக்கி கொண்டு வந்த நேரம் என் அடியான் என்ன சொன்னான்? மலக்குகள் சொல்றாங்க, ஹமதக வஸ்தர்ஜா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன் என்று சொல்லிட்டார். இஸ்திர்ஜாண்டா அல்லாஹ். உடனே அல்லாஹ் சொல்றானாம், இப்னு லி அப்தி பைத்தன் ஃபில் ஜன்னah, எனது அடியானுக்கு சுவர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுங்க. அந்த வீட்டுக்கு பேர் வைக்கணும். என்ன பேரு தெரியுமா? என்ன மன்சில்? பைத்துல் ஹம்த் என்று பேர் வைங்க, புகழுக்குரிய வீடு. புகழ்ந்துட்டானே, நான் சோதிச்சேன் அவன பிள்ளைய மௌத்தாக்கி, ஆனா அவன் அல்ஹம்துலில்லாஹ்ன்றானே, இன்னா லில்லாஹ்ன்றானே, அதுக்காக அவனுக்கு சுவர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுங்க. எத்தனாவது அமல்? ஆறாவது அமல். ஆறாவது அமல்.